ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? இதுதான் பூவாழை புட்டு. ரொம்பவே ஈஸியாக செய்யலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு கடாயில் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டால் தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் இதில் ஒரு கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் அடுத்தது 4 பழுத்த வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். பெரிய பழமாக இருந்தால் 2 பழம் எடுத்துக்கோங்க. நான் சின்ன பழங்கிறதுனால 4 பழம் எடுத்திருக்கேன். அடுத்தது இதில் 1/4 கப் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கணும். நான் ஏலக்காய் சேர்க்குறத விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ரவை எடுத்த அதே கப்புக்கு 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரவையெல்லாம் ரொம்ப தின்னாக சேர்த்துக்கணும். திக்காக சேர்க்கக்கூடாது, ரொம்ப தின்னாக சேர்த்துட்டு அழகாக இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். ஒரு பக்கம் மட்டும் மூடி வச்சு எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த ஆவியில் தான் இதை வேக வைக்க போகிறோம். ஸோ ரெடி பண்ணி வச்சுருக்க வாழை இலையெல்லாம் இதில் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இது அப்படி 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். மினிட்ஸ் ஆகிடுச்சி. நம்ம பூவாழை புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.